பொதுவாக நம்மளில் முக்கால்வாசி பேர் மொபைல் ஃபோனில் அலாரம் செட் பண்ணிவிட்டு தூங்குகிற பழக்கம் இருக்குது. பட் அந்த அலாரம் கடிகாரத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். 5th செஞ்சுரிக்கு முன்னாடியே ஏன்ஷியன்ட் கிரீக் ஃபிலோசஃபரான பிளாட்டோ தண்ணீர் கடிகாரத்தை கண்டுபிடிச்சார். அந்த கிளாக் காலத்தை துல்லியமாக அளவிடுறது மட்டும் இல்லாமல் ஒரு விசில் மாதிரி ஒரு ஒலி எழுப்பி அலாரமாகவும் செயல்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து ஹெலனிஸ்டிக் இன்ஜினியர் அண்ட் இன்வென்டரான ஸ்டெசிபியஸ் BCE 285 to 222 அந்த கிளாக்கில் டயல் அண்ட் பாயிண்டரை பொருத்தினார். ஒரு அலாரம் சிஸ்டமும் அதில் கொண்டு வந்தார். ஆரம்ப கால அலாரம் கடிகாரங்கள் எல்லாம் கடிகார டயலில் ரிங் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கும். அந்த துளையில் நம்ம கரெக்டாக முள் வைக்கிற மாதிரியே அமைக்கப்பட்டது. வளைய அமைப்பிலான கடிகாரத்தை ஃபர்ஸ்ட் எலிசபெத் குயின் வச்சிருந்ததாக கூறப்படுது. இதை ஒரு அமைதியான அலாரம்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் மெக்கானிக்கல் அலாரம் கிளாக் 15th செஞ்சுரியில் யூரோப்பில் கண்டுபிடிக்கப்பட்டது. மெக்கானிக்கல் அலாரம் கிளாக் பெரும்பாலும் சர்ச்சில் அப்புறம் ரிச் பீப்புள்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அமெரிக்க அலாரம் கடிகாரம் 1787 நியூ ஹாம்ப்ஷயர் கான்கார்டில் உள்ள லெவி ஹட்சின்ஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கிளாக் அவர் கரெக்ட் டைம் வேலைக்கு போகிறதுக்காக அதிகாலை 4 மணிக்கு மட்டும் அடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தார். அதிகாலை 4 மணிக்கு மட்டும்தான் இந்த கடிகாரம் அடிக்குங்கிறதால அதை யாருமே பயன்படுத்த விரும்ப மாட்டாங்கன்னு அந்த கிளாக்குக்கு இவர் காப்புரிமை வாங்கலை. பிரெஞ்சு கண்டுபிடிப்பாளரான ஆண்டோன் ரிடியர் அந்த கிளாக்கில் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து அதுக்கு 1847 காப்புரிமை வாங்கினார். அதை தொடர்ந்து 1852 JS டர்னர் டைம் அலார கடிகாரத்துக்கு காப்புரிமை வாங்கினார். 1876 செத் தாமஸ் கிளாக் கம்பெனி ஒரு நிலையான பெட்சைடு அலாரம் கிளாக்குக்கு காப்புரிமை வாங்கினாங்க. இது 20th செஞ்சுரியில் அதிக அளவில் உபயோகப்படுத்தப்பட்டுச்சு. 1940 ஜேம் எஃப் ரெனால்ட்ஸ் என்பவரால் ஃபர்ஸ்ட் ரேடியோ அலாரம் கடிகாரம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 1956 ஜெனரல் எலக்ட்ரிக் டெலக்ரான் அலாரமில் ஸ்னூஸ் பட்டனை கொண்டு வந்தாங்க. பட் இந்த ஸ்னூஸ் பட்டன் வெறும் 9 minutes மட்டுமே வேலை செய்யும். இதை மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் ஃபேக்ட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க.